வணக்கம் நண்பர்களே. லயன் கிங்ல முஃபாசாவோட மரணம் எல்லாரையும் பாதிச்சிருக்கும். ஆனா அந்த முஃபாசா எப்படி காட்டுக்கே ராஜாவாச்சுன்ற கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதை சுருக்கமா சொல்லணும்னா, வறண்டு போன காட்டுப்பகுதியில பிறந்த முஃபாசா அம்மா அப்பாவை பிரிஞ்சு வேற கூட்டத்தோட சேர்ந்து வாழ தொடங்குது. அங்க உடன்பிறவா சகோதரனா முஃபாசாவை ஏத்துக்குது இன்னொரு குட்டி சிங்கம். அது யாரு? இந்த கூட்டத்துக்கு வரப்போற பிரச்சனைகளை முஃபாசா எப்படி சமாளிக்க போகுதுன்ற தரமான காட்சிகளை கலவரமான சிஜில எடுத்திருக்க முஃபாசா த லயன் கிங் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு அதை பாருங்க. அப்பதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் செல்வ செழிப்பான காட்டுல இருக்க மொத்த மிருகமும் பெரிய பாறையை நோக்கி ஓடி வருதுங்க. அதுக்கு மேல கெத்தா வந்து நின்ன சிம்பா, எங்க அப்பா முஃபாசாவுக்கு அப்புறம் நான் இந்த காட்டுக்கு ராஜாவானேன். இப்போ எனக்கும் நாலாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. எங்க அப்பா சொன்னபடி வாழ்க்கைன்ற சக்கரம் எப்பவுமே சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அவரோட கனவுகளை நானும் என்னோட சந்ததியர்களும் நிச்சயமா நிறைவேற்றுவோம்னு சொல்லுது. அப்போ இந்த காட்டுல பாதுகாப்பான ஒரு இடத்துல தனியா குட்டியை பெத்தெடுத்த நாளா நான் சிம்பாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. இந்த பக்கம் நாங்க நடமாடும் உணவு கிடையாது, அதனால யாரும் எங்களை வேட்டையாடிடாதீங்க. இந்த காட்டுல வாழும் 4 கால் மிருகங்களையும் 3 கால் உள்ள ஒரே ஒரு ஜீப்ராவையும் கட்டுக்கோப்பா வழி நடத்துற சிங்கராஜா சிம்பாவுக்கு நாங்க தான் செக்யூரிட்டி. அதனால இந்த காட்டுல என்ன நடந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நடந்த விவரங்களை சிம்பா கிட்ட சொல்ல போறோம்னு பெருமை பீத்திக்கிட்டு வருதுங்க டிமோனும் பும்பாவும். ஆனா சிம்பா அதுங்க கிட்ட எந்த விஷயத்தையும் கேட்காம நான் நாலாவை பார்க்க போறேன், அது வரைக்கும் கியாராவை பத்திரமா பாத்துக்கோங்க, அவகிட்ட கண்ட கதைகளையும் சொல்லி கடுப்பேத்தாம இருங்க, நான் சீக்கிரமா திரும்பி வந்துருவேன்னு சொல்லுது. அப்போ என்ன தனியா விட்டு போகாதீங்க, பயமா இருக்குன்னு கியூட்டா ஓடி வருது கியாரா. இதுதான் சிம்பாவுக்கும் நாலாவுக்கும் பிறந்த மூத்த குட்டி. அதுகிட்ட உன்னை டிமோனும் பும்பாவும் பத்திரமா பார்த்துப்பாங்க, நான் போய் அம்மாவை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுறேன்னு கிளம்பி போகுது சிம்பா. உடனே ஸ்காரை தோக்கடிச்சு அதை வேட்டையாடி தின்னது நாங்க தானு கதையை உருட்ட ஆரம்பிக்குதுங்க டிமோனும் பும்பாவும். ஆனா எங்க அப்பா அவர் தான் ஸ்காரை தோக்கடிச்சதுன்னு சொன்னாரு, அது என்ன பொய்யான்னு கேட்கறா கியாரா. அவனை வளர்த்ததே நாங்க தாம்மா, அதனால அவன் சொல்றதும் உண்மைதான் நாங்க சொல்றதும் உண்மைதான்னு சமாளிக்குதுங்க. அப்போ பயங்கரமா இடி இடிச்சதும் கியாரா போய் மூளையில பதுங்கிடுறா. கூட சேர்ந்து இதுங்களும் பதுங்கி நிக்குதுங்க. எப்போ நம்ம பாட்டு பாடி இதை சமாதானப்படுத்துவோம்னு பும்பா சொல்ல, இவ்வளோ சின்ன வயசுல இதுக்கு பெரிய கருத்துள்ள பாட்டெல்லாம் சொல்லி தரக்கூடாது பும்பா, கொஞ்ச நேரம் அமைதியா உக்காருன்னு சொல்லும் போதே இடி இடிச்சதும் இதுங்க பதறுதுங்க. அப்போ மந்திரவாதி குரங்கான ரஃபீக்கி வருது. அதை பார்த்ததும் கியாரா சந்தோஷமா ஓடி போய் அப்பா அம்மா இல்லாம எனக்கு பயமா இருக்குன்னு புலம்புது. அதுகிட்ட இந்த குகைக்கு வெளியே இருக்க மரத்தை காட்டி, படுபயங்கரமான புயல் வந்தாலும் இந்த மரத்தை சாய்க்க முடியாது, ஏன்னா அதோட வேர்கள் பூமிக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு. இந்த மரத்தை போலதான் உன் குடும்பத்தோட பலமும், அதை நல்லா புரிஞ்சுக்கோன்னு அறிவுரை சொல்லுது ரஃபீக்கி. ஆனா இந்த புயல் போயிடுச்சுன்னா என் பயமும் போயிடும்னு சொல்லுது கியாரா. இதை கேட்டு சிரிச்சிட்டு, உன் வயசுல இருக்கும்போது உங்க அப்பாவும் இந்த புயலை பார்த்து பயந்தாரு, ஆனா அவரோட அப்பா முஃபாசா இருக்காரு பாரு, பயங்கரமான புயலுக்கு மத்தியில சிம்பாவை கூட்டிட்டு பெரிய பாறைக்கு போய் அங்க வீரமா கர்ஜிச்சாரு. அவர் கூட சேர்ந்து சிம்பாவும் கத்துச்சு. அதுல இருந்து உங்க அப்பா பயப்படுறத நிறுத்திட்டாருன்னு சொல்லுது ரஃபீக்கி. அப்படின்னு பார்த்தா எங்க தாத்தாவை போல என்னால பலசாலி ஆகவே முடியாதான்னு கேக்குது கியாரா. உனக்கு சிம்பாவோட கதையை பத்தி தான் தெரியும், ஆனா முஃபாசா எப்படி ராஜாவானாருன்ற கதை யாருக்குமே தெரியாதுல்ல. அது ஆரம்பிச்சது இந்த மலைகளையும் தாண்டி இருக்க காட்டுல தான். அப்போ பல மாதங்களா மழையே இல்லாம அந்த காடே வறண்ட பூமியா இருந்துச்சுன்னு கதையை சொல்ல ஆரம்பிக்குது. அந்த வறண்ட காட்டுப்பகுதியில இருக்க மொத்த மிருகமும் தண்ணியை தேடி போச்சுங்க. அங்க குட்டியா இருக்க முஃபாசா அவங்க அப்பா அம்மா கிட்ட சூரிய வெளிச்சத்தை தாண்டி போனா என்ன இருக்கும்னு கேக்குது. அங்க இருக்க இடத்தோட பேரு மலேலே. அதை பத்தி அம்மா சிங்கம் பாட்டு பாட முஃபாசா கற்பனை கண்ணால யோசிச்சு பாக்குது. பச்சை பசேர்னு கண்கூசுற அளவுக்கு புல்வெளிகளும் வண்ண வண்ண பூக்களும் அள்ளி அள்ளி தண்ணி குடிச்சாலும் வத்தாம ஓடுற ஆறும் சந்தோஷமா ஆடி பாடி திரியிற விலங்குகளும் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டு செம்மையா இருக்கேப்பான ஆச்சரியப்படுது முஃபாசா. இந்த வறண்ட காட்டுப்பகுதியில முஃபாசா குடும்பம் மட்டும்தான் சிங்க இனத்தை சேர்ந்தது, அதனால பெருசா போட்டி பொறாமைன்னு எதுவும் கிடையாது. அப்போ ஒரு மழை துளி முஃபாசா மேல வந்து விழுந்ததும் என்னமா இதுன்னு கேக்குறான். அதை பார்த்து அம்மா சிங்கம் சந்தோஷப்படுது. இதுதான்ப்பா மழை துளி, பல மாசத்துக்கு அப்புறம் பெய்யுதுன்னு உற்சாகமா சொல்றாங்க. உடனே பயங்கரமா மழை பெய்ய தொடங்குது. அங்க வறண்டு கிடந்த ஆத்து பகுதியில தண்ணியும் வர தொடங்குது. இங்க இருக்க மிருகங்கள் எல்லாமே ஆத்து பகுதிக்கு போய் தண்ணியை குடிக்குதுங்க. அப்போ முஃபாசா யார் அங்க முதல்ல போறாங்க பாப்போம்னு பந்தய வச்சுட்டு ஓடுது. அப்பா சிங்கம் நீ தான் என்னை விட வேகமா ஓடுவியன்னு சந்தோஷப்படுறாரு. அதுக்கேத்த போல ஃபர்ஸ்ட் வந்த முஃபாசா ஆத்துக்கு நடுவுல நின்று உற்சாகமா தண்ணியில ஆட்டம் போடுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அதிகமா வரும்போது முஃபாசா கஷ்டப்பட்டு நீந்துறத பார்த்த ஒட்டகச்சிவிங்கி அதை ஆத்துக்கு நடுவுல இருக்க பாறை மேல ஏத்தி விடுது. அப்போ தண்ணி இன்னும் பயங்கரமா வர்றத பார்த்த அப்பா சிங்கம் முஃபாசாவை காப்பாத்த ஓடி வருது.
அப்போ குட்டை போல இருந்த இடம் பெரிய குளமா உருவெடுக்குது. அங்க மாபெரும் சுழலும் உருவாகி முஃபாசா அதுல மாட்டிக்குது. உள்ள நீந்தி வந்த அப்பா சிங்கத்தாலையும் அதை காப்பாற்ற முடியாம போகுது. கரையோரமா மரக்கிளைய பிடிச்சி தொங்கிட்டு இருந்த அம்மா சிங்கத்தாலையும் அதை பிடிக்க முடியாம போகுது. அப்போ முஃபாசா அங்க இருக்க பாறை மேல கஷ்டப்பட்டு ஏறி அம்மா சிங்கத்தை நோக்கி ஓடி வருது. அந்த சமயம் மிகப்பெரிய யானை ஒண்ணு ஆத்து பக்கமா அடிச்சுக்கிட்டு வருது. சரியா முஃபாசா அம்மா பக்கமா எகிரி குதிக்கிறதுக்குள்ள யானை அந்த பாறை மேல மோதி எல்லாத்தையும் சதைச்சு தள்ளிடுது. முஃபாசாவும் தண்ணியோட வேகத்துல சிக்கி அடிச்சுக்கிட்டு போயிடுது. அதை பார்த்து அப்பா அம்மா சிங்கம் கதறி கத்துதுங்க. ஆனா முஃபாசா ஆழமான இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு நீந்தி மேல வருது. அதை நீர் யானைகள் சுத்தி நீந்திக்கிட்டு இருக்குங்க. முஃபாசாக்கு நீந்த தெரியாதுன்றதுனால அங்க இருக்க கட்டையை பிடிச்சிக்கிட்டு அப்பா அம்மா எங்க போனாங்கன்னு யோசிக்குது. இங்க இருந்து பல மைல் தூரம் அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு நீந்தி வேற ஒரு காட்டுப்பகுதிக்கு வந்து சேருது முஃபாசா. அங்க டாக்கான்ற குட்டி சிங்கம் கரையோரமா ஓடி வந்து முஃபாசாவை எழுப்பி விடுது. எங்க அப்பா ஒபாசி வேற காட்டு மிருகங்கள் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா உன்கிட்ட இப்ப ஒரு ரகசியம் சொல்லணும், அதனால பேசலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்லுது. என் பேரு முஃபாசா, தயவு செஞ்சு அந்த ரகசியத்தை சொல்லிடுன்னு கேக்குது. நீ சீக்கிரமா நீந்தி கரைக்கு வரலனா உன்னை முதல்ல இங்க தின்னுடும்னு சொல்லுது. அட பாவி, எனக்கு நீச்சல் தெரியாதேன்னு கத்திக்கிட்டே நகருது முஃபாசா. தலையை மட்டும் தூக்கி வேகமா தண்ணியில ஓடு, அதுதான் கடப்பா நீச்சல்னு கத்து தருது டாக்கா. அதன்படி தத்தகா பித்தகான்னு நீந்தி கரையோரமா வந்து மேலே ஏற முயற்சி பண்ணுது முஃபாசா. அப்போ பின்னாடியே வெறித்தனமா வந்த முதலைகளை பார்த்து தயவு செஞ்சு கை கொடுத்து காப்பாத்துன்னு கேக்குது. டாக்கா வேற வழி இல்லாம கை கொடுக்கும் போது முதலைங்க முந்தி அடிச்சிட்டு வருதுங்க. அப்போ சரியான சமயத்துல வந்த டாக்காவோட அம்மா பயங்கரமா உரிமை முதலைங்களை திரட்டி விட்டு 2 குட்டிங்களையும் காப்பாத்திடுறாங்க. அப்போ டாக்கா கிட்ட, நான் வர்றதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம், வழி தவறி வந்த சிங்கத்தை கிட்ட சேர்க்க கூடாதுன்னு ஒபாசி சொன்னதை மறந்துட்டியான்னு கத்துது. நான் வழி தவறி வரல, வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு வந்தேன், எங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லுது முஃபாசா. அதை கேட்டு வருத்தப்பட்டு, என் பேரு யஷே, நான் உன்னை எங்க கூட்டத்துல சேர்த்துக்கிறேன்னு கூட்டிட்டு போகுது. அப்போ இந்த இடம் தான் மலேலேவான்னு கேக்குது முஃபாசா. இல்ல செல்லம்னு பதில் சொல்லிட்டு முன்னாடி போகுது யஷே. அப்போ டாக்காவும் முஃபாசா கூட விளையாடிக்கிட்டு வருது. அங்கிருந்து சிங்க கூட்டங்கள் இருக்க இடத்துக்கு வந்ததும் இதுங்களோட தலைவரான ஒபாசி வழி தவறி வந்த சிங்கத்துக்கு இங்க இடம் இல்லைன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அதை ஒழுங்கா கடிச்சு தின்றுங்கன்னு கத்துது. நான் வழி தவறி வந்த சிங்கம் கிடையாது, என் பேரு முஃபாசான்னு சொல்லுது. முஃபாசான்ற பேருக்கு ராஜான்னு தான் அர்த்தம். அப்போ நீ எனக்கு போட்டியான்னு கேக்குது ஒபாசி. இதை பார்த்தா உன் கூட போட்டி போடுற மாதிரியா தெரியுது, தயவு செஞ்சு அதை நம்ம கூட்டத்துல சேர்த்துக்கோன்னு கேக்குது யஷே. அப்படின்னா நம்ம டாக்கா கூட அது போட்டி போடட்டும். தொலை தூரத்துல இருக்க பட்டு போன மரத்தை தொட்டுட்டு முஃபாசா முதல்ல வரலனா நாம் அதை கடிச்சு தின்றுவோம்னு சொல்லுது ஒபாசி. ஒருவேளை முஃபாசா முதல்ல வந்துட்டான்னு யஷே கேட்க, நம்ம கூட்டத்தில் சேர்த்துப்போம்னு வில்லத்தனமா சொல்லுது ஒபாசி. சரின்னு ரெண்டும் போட்டிக்கு தயாரா நிக்க, பந்தயத்தை ஆரம்பிச்சதும் முஃபாசா முதல்ல ஓடுது, அதை ஒபாசி தட்டி விட்டுருது. அதனால டாக்கா முந்தி அடிச்சு முன்னாடி போகுது. இதை பார்த்த யஷே, உனக்கு நேர்மையா போட்டியை நடத்த வக்கில்லையான்னு கேட்குறாங்க. எந்த போட்டியா இருந்தாலும் சரி, ஆட்சியா இருந்தாலும் சரி, என் புள்ளதான் ஜெயிக்கணும்னு சொல்லுது ஒபாசி. அப்போ முஃபாசா முந்தி அடிச்சு முன்னாடி போக முயற்சி பண்ணுது. ஒரு கட்டத்துல ஆத்து பகுதி வந்ததும் அங்க டாக்கா அழகா நீந்தி போகுது. ஆனா முஃபாசா முன்னாடி நடந்த சம்பவங்களை யோசிச்சு பதறி போகுது. அதனால கரையோரமா ஏறி கஷ்டப்பட்டு ஓடி வந்து மரத்து மேல ஏறிடுது. ஆனா டாக்கா கீழே நீந்தி மரத்துக்கிட்ட வரும்போது முஃபாசாவை பார்த்து வாய பொழகுது. அந்த பயபுள்ள பட்டு போன மரத்து மேல ஏறி அழகா எகிரி குதிக்குது. அங்கிருந்து கஷ்டப்பட்டு நீந்தி டாக்காவுக்கு சமமா ஓடி வரும்போது, எனக்கு கூட பிறந்தவங்க கிடையாது, உன்னை என்னோட உடன்பிறப்பா நினைச்சு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி மெதுவா ஓடுது டாக்கா. அதனால முஃபாசா அழகா ஜெயிச்சிடுது. இதை பார்த்து செம்ம கடுப்பான ஒபாசி, இனிமே முஃபாசாவை உங்க பொறுப்புலயே வச்சுக்கோங்க, என் கண் முன்னாடி கூட்டிட்டு வராதிங்கன்னு பெண்சிங்கங்கள் கிட்ட கத்திட்டு போகுது. ஆனா யஷே மட்டும் டாக்காவோட எண்ணத்தை பாராட்டுறாங்க. உடனே அங்கிருந்து முஃபாசாவை கூட்டிட்டு துள்ளி குதிச்சு ஓடுது டாக்கா. இந்த காட்டை சுத்தி ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டம் போடுது. நான் ராஜாவானதுக்கு அப்புறம் எனக்கு உறுதுணையா நீ தான் நிக்கணும், என் கூட பிறக்காத தம்பி நீதான், என்னை மீறி உன்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அதே போல இங்க இருக்க பறவைகள்ல இருந்து பூச்சிகள் வரைக்கும் எல்லாமே என் சொற்படி தான் நடக்கணும்னு சொல்லுது. உடனே முஃபாசா, நாம எதையும் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது, எல்லாத்தையும் சுதந்திரமா விட்டு அதை நாம பாதுகாக்கணும்னு சொல்லுது. அதே போல அவங்க அப்பா அம்மாவை நினைச்சும் வருத்தப்படுது. இப்படி சந்தோஷமா ஆடி பாடி ரெண்டும் ஓரளவுக்கு வளர்ந்துருதுங்க. அங்க இருக்க ஒபாசி கேங்கையே பதற விடுதுங்க. அதனால செம்ம கடுப்பாகி, ஒழுங்கா நீ பெண் சிங்கங்கள் கூட தான் இருக்கணும், இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு முஃபாசாவை விரட்டி அனுப்புறாரு ஒபாசி. அவன் என் தம்பி, எதுக்கு தேவையில்லாம அவனை திட்டுறீங்கன்னு டாக்கா கேட்க, உங்க அம்மாவுக்கு தான் புத்தி மங்கி போயிடுச்சுன்னா உனக்குமா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் உனக்கே துரோகம் செய்ய போறான், அப்பதான் நான் சொல்றது உனக்கு புரியும்னு ஒபாசி சொல்ல, என்னைக்குமே அவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான்னு சொல்லுது டாக்கா. அது அப்புறமா பாத்துக்கலாம், இப்போதைக்கு என்ன மாதிரி அரசனா இருக்க கத்துக்கோன்னு சொல்லிட்டு அமைதியா படுத்து தூங்குது ஒபாசி. ஆனா முஃபாசா அம்மா கூட சேர்ந்து வேட்டையாடுறத கத்துக்கிறான், நான் மட்டும் ஏன் தூங்கணும்னு கேக்குது டாக்கா. அரசனா இருக்கிறவன் என்னைக்குமே அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்யக்கூடாது, அவனை தேடிதான் எல்லாம் வரணும்.
அதை முதல்ல புரிஞ்சுக்கூடா பையான்னு சொல்லிட்டு அமைதியா படுத்து தூங்குது ஒபாசி. அப்போ முஃபாசா யஷே கூட சேர்ந்து சுத்தும் போது கண்ணை மூடி உன்னால என்ன உணர முடியுதுன்னு சொல்லுன்னு கேக்குது. உடனே தொலை தூரத்துல நடந்து போற பெரிய கொம்பு மான் கூட்டத்தை பத்தி சொல்லுது முஃபாசா. அப்போ சில நேரத்துல நான் இருந்த இடத்தோட வாசனையும் எங்க அப்பா அம்மாவோட வாசனையும் எனக்கு வருதுன்னு சொல்லுது முஃபாசா. அப்படின்னா அவங்கள கண்டுபிடிக்க போலாமான்னு யஷே கேட்க, தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லாதீங்க, என்னால ஏமாற்றத்தை தாங்க முடியாது. அதே போல நான் உங்க கூடவே சுத்துறேன், டாக்காவை போல விதிமுறைகளை பின்பற்றி என்னால வாழ முடியாதுன்னு சொல்லுது முஃபாசா. இத புல்வெளியில மறைஞ்சு நின்னு ஒட்டி கேட்ட டாக்கா பயங்கரமா வருத்தப்படுது. அப்போ ரஃபீக்கு கிட்ட கதையை நிறுத்த சொல்லிட்டு, முஃபாசாக்கும் எங்களை போல விதிமுறைகளை பின்பற்ற பிடிக்காதா, அவரும் நம்பால் தான் போலன்னு அக்கூனா முஃபாசா விதிமுறைகள் இல்லைன்னு பாட்டு பாட ஆரம்பிக்குதுங்க. எப்பா கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க, நீங்க கதையை கண்டினியூ பண்ணுங்கன்னு ரஃபீக்கு கிட்ட சொல்லுது கியாரா. அன்னைக்கு யஷேவும் முஃபாசாவும் பெரிய கொம்பு மான்களை வேட்டையாட நிற்கும் போது டாக்கா மறைஞ்சு நின்று அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த சமயம் 2 முரட்டுத்தனமான வெள்ளை ஆண் சிங்கம் இதுங்களை அட்டாக் பண்ண வந்துச்சுங்க. உடனே அங்க இருக்க மான் கூட்டங்கள் தெரிச்சு ஓடிச்சு. அப்போ டாக்கா இவங்களுக்கு உதவி பண்ண வரும்போது மான் கூட்டங்கள் முட்டி தள்ளிட்டு போக யஷே முஃபாசாவை ஓட சொல்லிட்டு வெள்ளை சிங்கங்களை சமாளிக்கிற வேலையை பாக்குது. ஆனா முஃபாசா வெறிகொண்டு அந்த வெள்ளை சிங்கத்தை தாக்குது. இந்த கலைவரத்தை பார்த்து டாக்கா அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுது. இதை கவனிச்ச யஷே பயங்கரமா வருத்தப்பட்டாலும் தத்தெடுத்து வளர்த்த புள்ள தனக்காக சண்டை போடுறத பார்த்து பெருமைப்படுது. முஃபாசா 2 சிங்கத்து கூடயும் வெறிகொண்டு சண்டை போட்டு ஒண்ணுத்த போட்டு தள்ளிடுது. கூட சேர்ந்து யஷேவும் அட்டாக் பண்றதுனால இதுங்களை சமாளிக்க முடியாதுன்னு புரிஞ்சு உயிரை காப்பாத்திக்கலாம்னு இன்னொன்னு தப்பிச்சு ஓடிடுது. அப்போ இந்த சண்டையில அடிபட்ட யஷேவை கைத்தாங்களா ஒபாசி இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வருது முஃபாசா. அதுகிட்ட விஷயத்த சொன்னதும் உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லுது ஒபாசி. இதை பத்தி நாம அப்புறமா பேசலாம், முதல்ல நாம சண்டைக்கு தயாரா இருக்கணும். எங்களை தாக்குன 2 வெள்ளை சிங்கத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு, நான் சொல்றத நம்பலனா உளவு பார்க்க உத்தரவிடுங்கன்னு கேக்குது முஃபாசா. சரின்னு ஒபாசி ஒன்னு அனுப்பி வைக்குது. அதே சமயம் முஃபாசா கூட சண்டை போட்டு அடிபட்ட ஆண் சிங்கம் அது கூட்டத்துக்கு வந்து சேருது. இதுங்க எல்லாமே வெள்ளையா இருக்குங்க. இந்த கும்பலுக்கு தலைவனான கீரோஸ், நீ மட்டும் தப்பிச்சு வந்திருக்க, என்னோட புள்ள எங்கன்னு அடிபட்ட சிங்கத்துக்கிட்ட கேக்குது. அவனை கொன்னுட்டாங்க, என்னால சண்டை போட முடியாதுன்னு தான் தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லுது. அப்போ நீயும் செத்து போன அங்க இருக்க பெண் சிங்கங்களை ஏவி விட்டு கொள்ள வைக்குது கீரோஸ். இத மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்த்த ஒபாசி குரூப்ல இருந்த சிங்கம் உடனே தெரிச்சு ஓடுது. அதே சமயம் டாக்கா அம்மாவுக்காக எதிர்த்து நிக்காம பயந்து வந்த விஷயம் தெரிஞ்ச ஒபாசி, நீ அரசனாகணும்னா நம்ம இனத்துக்கு ஒரு ஆபத்து வந்தா எதிர்த்து நிக்கணும், அதை விட்டு பயந்து ஓடக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லுது. எனக்கு அரசனா இருக்கணும்னு ஆசையே கிடையாதுன்னு சொல்லுது டாக்கா. அப்போ உளவு பார்த்துட்டு ஓடி வந்த சிங்கம் நம்மள தாக்க அந்த குரூப் ரெடியா நிக்குது. அதுவும் எல்லாமே வெறித்தனமா இருக்குங்க. நாம கடுமையான யுத்தத்துக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லுது. அப்போ டாக்கா இங்க இருந்தா நிச்சயமா அவனுக்கு ஆபத்து வந்துரும்னு புரிஞ்சு, நீ இங்க இருந்து வேற ஒரு காட்டுக்கு போயிடு, உனக்கு உதவியா முஃபாசா இருப்பான், அவனோட கடமையை காட்ட வேண்டிய நேரம் இதுதான் உத்தரவிடுது ஒபாசி. அடுத்த நாள் காலையில யஷே கிட்ட, நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா போறதுன்னு கேக்குது முஃபாசா. இனிமே உன்னோட பையனும் டாக்கா கூட தான் இருக்கும், அதனால நீ தான் அவனுக்கு துணையா இருக்கணும். உங்க அம்மா சொன்னபடி சூரிய வெளிச்சத்துக்கு அந்தாண்ட இருக்க மலேலேன்ற செல்வ செழிப்பான காட்டுப்பகுதியை கண்டுபிடிச்சு போங்க, அங்கதான் உங்களோட எதிர்காலம் இருக்குன்னு அன்போட கட்டி தழுவி சொல்லிட்டு டாக்கா கிட்ட வராங்க. அம்மா, உங்களுக்காக நான் எதிர்த்து நிக்கலன்றதை நினைச்சு வருத்தப்படுறேன், அதனால என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேக்குறான். நீ தைரியமா செயல்படுறதுக்கான நேரம் வரும், அதனால எந்த ஒரு குழப்பமும் இல்லாம முஃபாசா கூட போன்னு சொல்றாங்க. கிரோஸ் கேங்கு மொத்தமும் ஒபாசி கும்பலை சுத்து போட்டு நிக்க, சிங்கங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அதை உன்னால மீற முடியாதுன்னு சொல்லுது ஒபாசி. எனக்கு தெரிஞ்சு பழைய பஞ்சாங்கத்தை பாடுற குரூப்ல இருக்கிறது நீங்க மட்டும்தான். பறந்து விரிஞ்ச காடு போல வாழாம வாழ்க்கைன்ற வட்டத்துக்குள்ள சுத்துற உங்களை போட்டு தள்ளினாதான் எங்களால வாழ முடியும், அதனால பாய் பாய்னு சொல்லிட்டு மொத்த கும்பலையும் போட்டு தள்ளிடுதுங்க. இதுங்க அலற சத்தம் தப்பிச்சு ஓடின முஃபாசாக்கும் டாக்காவுக்கும் கேக்குது. அப்போ ஒருவேளை என்னோட அப்பா அந்த கூட்டத்தை தோக்கடிச்சிருந்தாருன்னா நம்ம தப்பிச்சு போக வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல, அதனால திரும்பி போய் பார்க்கலாமான்னு கேக்குது டாக்கா. அவங்களோட ஆத்மாக்கள் உனக்கு துணையா இருக்கும், அதனால நாம திரும்பி போகாம முன்னேறி போகணும்னு சொல்லுது முஃபாசா. அப்போ இதுங்களை மோப்பம் முடிச்சு வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வருது கிரோஸ் கேங்கு. அதை உணர்ந்த முஃபாசா டாக்காவை கூட்டிட்டு ஓடுது. ஆனா எதிர்க்க ஆத்து பகுதி இருக்கிறத பார்த்து நாம வேற பக்கமா போலாமான்னு கேட்க, நீந்தி போறதை தவிர்த்து வேற வழியே கிடையாது, அதனால என் உத்தரவின்படி நடன்னு சொல்லுது டாக்கா. அப்போ கிரோஸ் கேங்கு இதுங்களை சுத்து போட்டு நிக்குதுங்க. உடனே அங்கிருந்து தெரிச்சு ஓடி அருவியோட முனைக்கு வந்து சேருதுங்க. ஆனா பின்னாடியே விரட்டிக்கிட்டு வந்த கிரோஸ் கேங்கு இதுக்கு மேல தப்பிச்சு போக வழி இல்லைன்றதுனால, இந்த 2 பேர்ல யாருடா என் புள்ளைய கொன்னதுன்னு கேக்குது. அப்போ முஃபாசா முன்னாடி வந்து, நான் தான் கொன்னேன், இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது. ஆனா டாக்கா தான் ஒபாசியோட வம்சத்தை சேர்ந்த கடைசி வாரிசு, அவனையும் போட்டு தள்ளனாதான் நம்மளுக்கு விரோதிகளே இருக்காதுன்னு சொல்லுதுங்க 2 பெண் சிங்கங்க. அதை கேட்டு கிரோஸ் வெறித்தனமா கர்ஜிக்கிறத பார்த்து முஃபாசாவே அடங்கி போகுது.
இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லி முஃபாசாவையும் முட்டி தள்ளி கீழே குதிக்குது டாக்கா. அதனால அலறி கத்திக்கிட்டே தண்ணியில வந்து விழுதுங்க. அங்கிருந்து அடிச்சுக்கிட்டு போய் ஒரு கலையை பிடிச்சிக்கிட்டு நிக்குதுங்க. அப்போ கிரோசு கேங்ல இருந்து ஒரு பெண் சிங்கம் மட்டும் கீழே எகிரி குதிக்குது. அப்புறப்டா இதுங்களை நோக்கி நீந்தி வரும்போது முதல்ல கூட்டம் சுத்து போட்டு அதை போட்டு தள்ளிடுதுங்க. அடுத்ததா டாக்காவையும் முஃபாசாவையும் தாக்க வரும்போது கிளை உடஞ்சி தண்ணியில அடிச்சுட்டு போதுங்க ரெண்டும். இதை மேல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கிரோசு ரெண்டு பெண் சிங்கத்துக்கிட்ட உங்களால இதை மோப்ப முடிச்சு எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு கேக்குது. டாக்காவும் முஃபாசாவும் ஆத்துல இருந்து தப்பிச்சு நிலப்பரப்புல நடந்து வரும்போது உனக்கும் முதலைக்கும் செட்டே ஆகாது போலன்னு கிண்டல் பண்ணுது டாக்கா. அந்த சமயம் நம்மள ஒரு சிங்கம் சுத்து போடுதுன்னு முஃபாசா மோப்ப முடிச்சு சொல்லுது. அதை கேட்டு ஏண்டா நான் உங்களை ரொம்ப நேரமா பின்தொடர்ந்து வரேன் இப்பதான் கண்டுபிடிச்சிங்களான்னு கிண்டல் பண்ணுது பெண் சிங்கம். இதை கேட்டு புல்வெளியில அது எங்க பதுங்கி இருக்குன்னு தெரியாம டாக்காவும் முஃபாசாவும் தேடிக்கிட்டு இருக்குங்க. ஆனா சைலண்டா அதுங்க பின்னாடி வந்து நின்று என் பேரு சராபி, வெள்ள சிங்கங்கள் என்னோட குடும்பத்தையும் தாக்குச்சுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பாதுகாவலனோட என்னை அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லுது. அது யாருடான்னு பார்த்தா ஜாசு பறந்து வந்து நிக்குது. நான் ஒன்னும் நொறுக்கு தீனி கிடையாது, என்னை வேட்டையாட நினைக்காதீங்கன்னு சொல்லுது. அப்போ டாக்கா சராபி கிட்ட வழிஞ்சு பேசுது. ஆனா முஃபாசா நாம முன்னேறி போகணும்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் நம்ம வயத்தை ரொப்பணும்னா எதையாவது வேட்டையாடி திங்கணும், அதை தேடுங்கன்னு சொல்லிட்டு மூணும் போதுங்க. அதே சமயம் பபூன் கூட்டத்தை சேர்ந்த ரஃபிக்கு வித்தியாசமா நடந்துக்கிறதுனால அதை மரத்தை விட்டு கீழே இறங்க சொல்லுதுங்க மற்ற குரங்குங்க. ஆனா ரஃபிக்கு மேல அக்கறையுள்ள ஒரு குரங்கு கிட்ட நான் என்னோட தொலைஞ்சு போன தம்பியை தேடி போறேன், அதனால என்னை பத்தி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு கிளம்புது. கொஞ்ச தூரம் நடந்து வரும்போது முஃபாசா அதை வேட்டையாட நிக்குது. ஆனா ரஃபிக்கு எந்தவித பயமும் இல்லாம முன்னேறி நடந்து போகுது. அதுகிட்ட ஏன் வெறிகொண்ட சிங்கத்தை பார்த்து பயப்பட மாட்டேன்னு கேட்டா, நீங்க தேடி போற மலையிலேன்ற பகுதி எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால நிச்சயமா நீங்க என்ன கொல்ல மாட்டீங்கன்னு சொல்லுது ரஃபிக்கு. அந்த இடத்த பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு முஃபாசா கேட்க, அங்க இருக்க பெரிய மரத்தையும் செழிப்போட இருக்க காட்டையும் என் கனவுல நான் பார்த்திருக்கேன், என் தம்பி கூட அங்கதான் இருக்கான், அவனை தேடிதான் நான் போறேன்னு சொல்லுது ரஃபிக்கு. கனவுல வந்ததை நம்பி எப்படி பயணம் பண்றீங்கன்னு சராபி கேட்க, நீங்க எப்படி ராஜாவை பத்தின நினைவுகளோட வாழ்றீங்களோ நான் கனவுல வாழ்றேன், அதனால நீங்க எனக்கு உயிர் பிச்சை தர தேவையில்ல, நான் உங்களை வாழ வைக்கிறேன், என் கூட வாங்கன்னு கூப்பிடுது ரஃபிக்கு. இதை கேட்டு செம்ம கடுப்பான டாக்கா அதை தாக்க போகுது. ஆனா முஃபாசா டாக்காவை தடுத்து நாம இது பின்னாடி போவோம்னு சொல்லுது. வேற வழி இல்லாம டாக்காவும் சராபியும் முஃபாசா கூட சேர்ந்து ரஃபிக்கு கூட கிளம்புதுங்க. கூட சேர்ந்து ஜாசுவும் பறந்து வருது. இதை கேட்டு என்னப்பா கதைக்குள்ள கலர் கலரா ரீலெல்லாம் சுத்துற, இது வரைக்கும் முஃபாசா தான் ஹீரோன்னு நினைச்சோம், நீ என்னடானா இப்ப வழிகாட்டுறேன்னு சொல்ற, இதுல எது உண்மைன்னு கிண்டல் பண்ணுதுங்க டிமோனும் பும்பாவும். முஃபாசா கதையை முழுசா சொல்லணும்னா என்னோட கதையும் சேர்த்து சொல்லணும்னா மண்டுகளான்னு கத்துது ரஃபிக்கு. அப்போ ரஃபிக்கு மறுபடியும் கதையை சொல்ல தொடங்குது. அதுல ராத்திரி நேரம் முஃபாசா தூங்கும் போது கனவுல அவங்க அம்மா வராங்க, அதுவும் பச்சை பசேர்னு செழுமையான மலையிலே காட்டுல இருக்காங்க. உடனே அலறி எந்திரிக்குது. அப்போ எதிர்க்க இருந்த குட்டைக்கு நடுவுல இருக்க பாறையில ரஃபிக்கு உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட ஒரு குரங்க நம்பி நான் பயணம் பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமான்னு புலம்புது முஃபாசா. தண்ணில தான் உருவத்தை பார்த்தே பயப்படுற சிங்கத்துக்கு நான் எவ்வளவு பரவாயில்ல, அது மட்டும் இல்லாம உன்னை போல நானும் வழி மாறி வந்த ஜீவன் தான் சொல்லுது ரஃபிக்கு. இது சுத்தி வளைச்சி சொல்ற ஜென் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி எங்க அம்மா கனவுல வராங்க, மலையிலே இருக்க இடத்த காட்டுறாங்க, ஆனா அதுக்கான வழியை சொல்ல மாட்டாங்கன்னு புலம்புது. அவங்க எப்பவும் உன்னோட நினைவுல தான் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம இப்ப நாம போற இடத்துல உனக்கு ஒரு புது குடும்பத்தையும் உருவாக்கி தருவாங்கன்னு சொல்லுது ரஃபிக்கு. ஆனாலும் முஃபாசா ஏதோ ஒரு குழப்பத்திலேயே அங்க இருந்து நகர்ந்து போகுது. அப்போ ஜாசு வந்து விடிஞ்சிருச்சுப்பா நாம கிளம்பலாம்னு சொல்லுது. அங்கிருந்து பயணத்தை ஆரம்பிச்சு பள்ளத்தாக்கு பகுதிக்கு வந்து சேர்றாங்க. அப்போ நாம மேலேயே போலாமா இல்ல கீழே இறங்கி போலாமான்னு நீ தான் முடிவு பண்ணி சொல்லணும்னு முஃபாசா கிட்ட கேக்குது ரஃபிக்கு. உடனே வளர்த்த மம்மியான ஏஷை சொல்லி கொடுத்த மாதிரி அமைதியா கண்ணை மூடி என்ன நடக்குதுன்னு உணர்ந்து பாக்குது. அப்போ வெள்ளை பெண் சிங்கங்கள் இதுங்களை விரட்டிட்டு வர்றதை உணர்ந்து நாம கீழே போலாம்னு சொல்லுது முஃபாசா. அங்கிருந்து மொத்த கேங்கும் கீழே இறங்கி பயணம் பண்ணும்போது, நீ வேகமா போகணும்னு ஆசைப்பட்டா தனியா போ, ஆனா உன்னோட இலக்கை அடைய முடியாது, ஆனா ஒன்னா சேர்ந்து நிதானமா போனா நிச்சயமா இலக்கை அடையலாம்னு பாட்டு பாடிக்கிட்டு வருது ரஃபிக்கு. அதுல சராபி முஃபாசா கூட நெருங்கி பழகுது. ஆனா டாக்கா சராபி மேல காதல் வயப்படுது. அதே சமயம் கைரோஸ் கிட்ட இந்த ரெண்டு ஆண் சிங்கத்தோட ஒரு பெண் சிங்கமும் சேர்ந்துருக்கு. அதுங்க கூட சேர்ந்து ஒரு குரங்கும் பயணம் பண்ணுதுங்கன்னு மோப்ப முடிச்சு சொல்லுதுங்க ரெண்டு பெண் சிங்கங்களும். அதை கேட்டு மேலும் கடுப்பாவது கைரோஸ். இந்த பக்கம் சராபியை உசார் பண்ண எதனா யோசனை சொல்லுன்னு முஃபாசா கிட்ட கேக்குது டாக்கா. அவ கிட்ட போனாலே பூக்கள் வாசனை வருதுன்னு சொல்லு, அப்புறம் அவ எது பேசினாலும் காது கொடுத்து கேட்டு பதில் சொல்லுன்னு அட்வைஸ் பண்ணுது. அதன்படி சராபி கிட்ட போய் மொக்க போடுது டாக்கா. அந்த சமயம் பல 100 யானைகள் கூட்டமா இந்த பக்கம் வருது. அது மட்டும் இல்லாம கைரோசு கேங்கு பள்ளத்தாக்குக்கு அந்த பக்கமா வேற வந்து சேருதுங்க. இதை கவனிச்சு நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு டாக்கா கேட்க,
நான் யானைகள் கிட்ட உதவி கேட்க போறேன்னு சொல்லுது முஃபாசா. ஆனா சராபி மட்டும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, நான் சிக்னல் தந்த உடனே ஓட ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு போகுது. என்னடா பண்ண போகுதுன்னு பார்த்தா மரத்து மேல இருந்த தேன் கூட்ட கீழே தள்ளி விட்டுருது. அதனால தேனீக்கள் சுத்தி இருந்த யானைகளை கொட்டுது. உடனே மொத்த கூட்டமும் வலிதாங்க முடியாம தெரிச்சு ஓடுதுங்க. அப்போ கைரோசு கேங்கு எடையில இருக்க பாறைகளை தாண்டி இந்த பக்கமா வந்துருதுங்க. ஆனா தெரிச்சு ஓடுற யானை கூட்டத்துக்கு மத்தியில முட்டுப்பட்டு விழுதுங்க. அப்போ டாக்கா பிரச்சனை இல்லாம போய் பதுங்கிருது. முஃபாசா முட்டி மோதி அடி வாங்கினாலும் மரத்து மேல ஏறிடுது. ரஃபிகி பட்டு போன மரத்துல இருக்க ஒரு கிளைய பிடிச்சு தொங்குது. ஆனா சராபி மட்டும் பிடிமானம் இல்லாம கீழே விழுந்துருது. பாவம் யானை கூட்டத்துக்கு மத்தியில சிக்கி மயங்கிடுது. அதை கவனிச்ச முஃபாசா தாம் உயிரையும் பொருட்படுத்தாம விருட்டுன்னு ஓடி போய் சராபியை காப்பாத்திடுது. யானைகள் கிட்ட மிதிப்படாம பாதுகாப்பான இடத்துல பதுங்கிருது. அப்போ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு சராபி காதுல முஃபாசா ஆறுதல் சொல்லுது. அதே போல கைரோசு கேங்ல இருக்க சிங்கங்களும் யானை கிட்ட மிதி வாங்காம தெரிச்சு ஓடுதுங்க. அதனால அதுங்க தாண்டி வந்த பாறைகளும் சரிஞ்சு விழுந்துருது. இத பார்த்த கைரோசு வெறித்தனமா கத்துது. இந்த பிரச்சனை முடிஞ்சதும் ரஃபிகி பிடிச்சிட்டு இருந்த கிளை உடஞ்சி கீழே விழுது. அந்த குச்சிய மந்திர கோலா எடுத்து வச்சுக்குது. உடனே மயங்கி கிடந்த சராபிக்கு வைத்தியம் பண்ணி நினைவு திரும்ப வைக்குது. அப்போ நான் எப்படி இங்க வந்தேன்னு சராபி கேட்க, நீ தொங்கிட்டு இருந்த கிளை உடஞ்சி கீழே விழுந்துட்ட, அப்போ இவன் தான் உன்னை காப்பாத்துறான்னு சொல்லுது ரஃபிகி. ஆனா சராபி முன்னாடி டாக்காவும் முஃபாசாவும் நிக்குதுங்க. இதுல யார் என்ன காப்பாத்துனான்னு கேட்டதும் முஃபாசா டாக்கா தான் காப்பாத்துனான்னு பொய் சொல்லிடுது. அதுக்கு நன்றி சொல்லிட்டு முன்னாடி போது சராபி. இத பார்த்து ரஃபிகி கடுப்பாவுது. ஆனா டாக்கா மட்டும் எனக்காக நீ பொய் சொன்னது பெரிய விஷயம்பான்னு பாராட்டிட்டு போகுது. அப்போ கதையை நிறுத்த சொல்லிட்டு அந்த வெள்ளை சிங்கங்கள் எங்க இருந்து வந்துச்சுங்கன்னு கேக்குது கியாரா. ஒரு கூட்டத்திலயும் வித்தியாசமா பிறந்த சிங்க குட்டிகளை விரட்டி அனுப்பிச்சிருவாங்க. அதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து மொத்தமா அனுபவிச்ச வெறுப்ப மத்த சிங்கங்களுக்கு காட்டுதுங்க. அதே போலதான் என்னையும் கூட்டத்தை விட்டு விரட்டி அனுப்பிச்சாங்க. அதுக்காக இது நாள் வரைக்கும் நான் யாரையும் வெறுக்கல, எல்லாரு மேலையும் நான் பாசத்தை காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ எல்லா மிருகமும் என்ன மதிக்குதுங்க. எப்பவும் ஒருத்தங்க நம்ம மேல வெறுப்ப காட்டுறாங்கன்றதுனால அவங்கள நாம வெறுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும்னு அட்வைஸ் பண்ணுது ரஃபிகி. எப்பா நாங்களும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவங்க தான், ஆனா பார்த்தல்ல எவ்வளவு ஜாலியா இருக்கோம்னு வந்து கட்டி தழுவுதுங்க டிமோனும் பும்பாவும். கதையில பயணத்தை தொடர்ந்த முஃபாசா கேங்கு பனிப்படர்ந்த பகுதிக்கு வராங்க. மலேலேவை கண்டுபிடிக்க நாம இதை தாண்டி தான் போயாகணும்னு சொல்லுது ரஃபிகி. சரின்னு கொஞ்ச நேரம் இங்க ஓய்வெடுக்கும் போது முஃபாசா கனவுல இது நாள் வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெரியுது. உடனே அலறி எந்திரிச்சு ரஃபிகி கிட்ட போய் உன் கனவு என்னைக்குனாச்சும் பழிச்சிருக்கான்னு கேக்குது. அப்படிலாம் இது வரைக்கும் எதுவும் நடந்ததில்ல, ஆனா என் மனசுல ஆழமா நம்புற விஷயத்த நிச்சயமா நான் செஞ்சு காட்டுவேன்னு சொல்லுது. அப்போ நான் என்ன பண்றதுன்னு முஃபாசா கேட்க, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யணும் சொல்லிட்டு போது ரஃபிகி. இங்கிருந்து பயணத்தை தொடர்ந்ததும் நம்மளோட வழித்தடத்தை நிச்சயமா வெள்ளை சிங்கங்கள் கண்டுபிடிச்சிரும். அதை மறைக்கிறதுக்கு நீதான் உதவி பண்ணும்னு ஜாசு கிட்ட கேக்குது முஃபாசா. சரின்னு ஒத்துக்கிட்டு பனித்துகள்களை வழிநெடுக்க தள்ளி விடுது ஜாசு. அதனால வெள்ளை சிங்கங்கள் முஃபாசா கேங்க கண்டுபிடிக்க முடியாம போயிடுது. அதுங்க குழப்பத்துல கத்துறத பார்த்து ஜாசு சந்தோஷப்படுது. இதுக்கு காரணம் நீதானு முஃபாசா நன்றி சொல்ல, ஆனா அதை புத்திசாலித்தனமா யோசிச்சது நீதானு தலையில முட்டிட்டு போது சராபி. இத பார்த்து டாக்கா கடுப்பாவுது. அப்போ ரஃபிகி கீழே விழுந்து கைகால உதறிக்கிட்டு இருக்கும்போது உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி தூக்கி விடுது முஃபாசா. இதை கேட்டதும் சராபிக்கு மயக்கத்தில் இருக்கும்போது முஃபாசா சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நைட்டு முஃபாசா வேட்டையாட ரெடியா நிக்கும் போது இங்க என்ன மிருகம் இருக்குன்னு சீனை போடுறேன்னு கேக்குது சராபி. உடனே தூரத்துல இருக்க பாறைக்கு பின்னாடி ஒரு சிவட்டு பதுங்கி இருக்குன்னு கரெக்டா சொல்லுது முஃபாசா. அப்போ உன்னோட மோப்ப சக்தி அதிகமா இருக்கிறதுனாலதான் என் மேல மலர்கள் வாசம் வருதுன்னு கரெக்டா சொல்லியிருக்க. அதே போல நீ தான் என் உயிரை காப்பாத்திருக்கன்ற உண்மையை ஒத்துக்கோன்னு கேக்குது சராபி. தயவு செஞ்சு இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காத, நான் டாக்காவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லுது முஃபாசா. ஆனா பிடிவாதமா பாட்டு பாடி முஃபாசா மனசுல இருந்த விஷயங்களை வெளியே சொல்ல வச்சிருது சராபி. கொஞ்ச நேரத்திலேயே இதுங்க ரெண்டும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருதுங்க. இத மேல நின்னு வேடிக்கை பார்த்த டாக்கா மனசொடிஞ்சு போகுது. உடன்பிறப்பா நினைச்சு உன் உயிரை காப்பாத்தின எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டியா? நான் விரும்பினவளை நீ கைப்பிடிச்சிட்ட, நிச்சயமா நீ எனக்கு துரோகம் செய்வன்னு எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு. அவரோட பேச்சை நான் கேட்டிருக்கணும். இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதே பாறை உடஞ்சி கீழே விழுந்துருது டாக்கா. அங்கிருந்து சறுக்கிட்டு போய் ஒரு இடத்துக்கு வந்ததும் கீழே கைரோஸ் கேங்கு திக்கு தசை தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு அதுங்க பக்கம் போகுது. டாக்கா வர்றத பார்த்ததும் எப்பா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தோம், நல்ல வேலை நீ வந்துட்டியேன்னு கிண்டல் பண்ணுதுங்க மொத்த கூட்டமும். இப்போ என்ன கொண்டு தின்னுட்டு எந்த பக்கமா நீங்க போவீங்க? நான் நினைச்சா உங்களை மலையில இருக்க இடத்துக்கே அழைச்சிட்டு போக முடியும்னு ஆசையை தூண்டுற மாதிரி பேச ஆரம்பிக்குது டாக்கா. அது வெறும் கற்பனை கதை தான் கைரோசு சொல்ல, எங்க கூட இருக்க குரங்கு நிச்சயமா எங்களை மலையிலே இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். நீ கொன்ன அரசரோட வாரிசா நான் இருக்கலாம், ஆனா உன் புள்ளைய கொன்னது முஃபாசா தான். அவனை பழி வாங்க நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லுது. உங்க அப்பனை நான் தான் கொன்னேன்,
அதுக்காக நீ என்ன பழி வாங்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு கேக்குது கைரோஸ். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே முஃபாசா தான். அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி. அதனால நான் உங்க கூட்டத்தோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுது டாக்கா. இது நல்ல விஷயமா இருக்கேன்னு சந்தோஷப்பட்ட கைரோஸ் டாக்காவை கூட்டத்துல சேர்த்துக்குது. அடுத்த நாள் காலையில டாக்கா எதுவும் தெரியாத மாதிரி முஃபாசா முன்னாடி வந்து நிக்க, எப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு முஃபாசா சொல்றதுக்குள்ள, இது நாள் வரைக்கும் என்ன பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். அதனால இனிமே எதை பத்தியும் யோசிக்காம நம்ம பயணத்தை தொடரலாம்னு சொல்லுது. அப்போ ஜாசு மலைக்கு அந்த பக்கமா போக வழியை கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுது. அந்த சமயம் மிகப்பெரிய பனிச்சரிவு ஏற்படுது. ஆனா ரஃபிக்கு அதை பார்த்து பயப்படாம நாம மலையிலேவை நெருங்கிட்டோம்னு சந்தோஷமா சொல்லிட்டு போகுது. அப்போ டாக்கா பாறையில ஒரு கீரலை போட்டு வெள்ள சிங்கங்களுக்கு வழிகாட்ட தடயத்தை உருவாக்கிட்டு போகுது. ஒரு வழியா பனிமலைகளை தாண்டி மலையிலேன்ற செழிப்பான காட்டுப்பகுதியை பார்த்து எல்லாம் வாய புலகுதுங்க. அங்க இருக்க பெரிய மரத்தை பார்த்து ரஃபிக்கு ஓடி போகுது. பின்னாடியே வந்த முஃபாசா, உன்னோட தம்பி இந்த மரத்துல இல்லையே, அவன் எங்க போயிருப்பான்னு கேக்குது. நான் தம்பின்னு சொன்னது என் கூட பிறந்தவன் கிடையாது, எனக்கு துணையா வந்த நீதான் என் தம்பின்னு உற்சாகமா சொல்லுது. அப்போ இங்க இருக்க மிருகங்கள் எல்லாமே முஃபாசா கிட்ட, உன்னை தேடி வர கொடூர சிங்கங்கள் எங்களையும் வேட்டையாடிடும், அதனால தயவு செஞ்சு இந்த பகுதியை விட்டு போயிடுங்கன்னு கெஞ்சி கேக்குதுங்க. நிச்சயமா அதுங்களால இந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது. எந்தவித தடயத்தையும் விட்டு வைக்காம நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு முஃபாசா சொல்லும் போதே கைரோசு கும்பல் இங்க வந்து நிக்குதுங்க. அதை பார்த்து மற்ற மிருகங்கள் பதறி போகுது. உடனே முஃபாசா மற்ற மிருகங்கள் கிட்ட நாம ஒன்னா இருந்தா நிச்சயமா அதுங்களால எதிர்த்து நிக்க முடியாதுன்னு கூட்டத்தை சேர்க்க முயற்சி பண்ணுது. அப்போ சராபி இங்க இருக்க சிங்கங்களை ஒன்னு சேர்க்க ஓடுது. அதே சமயம் கைரோஸும் அதுங்க கும்பல்ல இருக்க சிங்கங்களை அனுப்பி இங்க இருக்க சிங்கங்களை அடக்கி வைக்க சொல்லுது. அப்போ மிச்சம் இருக்க கூட்டம் முஃபாசாவை சுத்து போட்டதும், நல்ல வேலைப்பா டாக்கா தான் எங்களுக்கு வழி காமிச்சான், அவன் மட்டும் உனக்கு எதிராக செயல்படலனா எங்களால இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லுது கைரோஸ். அதை கேட்டு மனசொடிஞ்சு போன முஃபாசா, நீ ஏன் கூட நின்று சண்டை போடணும், எதுக்காக அவன் கூட போய் சேர்ந்துன்னு கேக்குது. உன்கிட்ட இருக்க வசீகரத்தை பார்த்து எங்க அம்மாவும் அப்பாவும் இப்ப இருக்க சராபியும் மயங்கிருக்கலாம், என்னால அதை ஏத்துக்க முடியாது, அதனால உன்னை கொல்றதுக்காகவே இவங்க கூட நான் சேர்ந்திருக்கேன்னு சொல்லுது டாக்கா. என் பையனை போட்டு தள்ளதுக்காகவே உன்னை வெறித்தனமா வேட்டையாட போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வருது கைரோஸ். அது கூட நேருக்கு நேரா மோத முடியாதுன்னு புரிஞ்சு முஃபாசா அங்கேயும் இங்கேயும் ஓடுது. ஆனா கைரோஸ் விடாப்பிடியா விரட்டிக்கிட்டு வரும்போது சின்ன அருவியில தள்ளி விட்டுருது. அதனால கைரோஸுக்கு லைட்டா அடிபட்டுருது. அதே சமயம் சராபி இங்க இருக்க மற்ற சிங்கங்கள் கிட்ட போய் உதவி கேட்க, இதுங்க தான் எங்க கூட்டத்தையே அழிச்சது, திரும்பவும் எப்படி அதுங்களை எதிர்த்து நிக்க முடியும்னு கேக்குதுங்க. அப்போ பாறை மேல கெத்தா ஏறி நின்ன முஃபாசா வெறித்தனமா கர்ஜிக்குது. அந்த சத்தம் கேட்டு மொத்த மிருகமும் அதை பாக்குதுங்க. என் பேரு முஃபாசா, நான் வழி தவறி வந்த சிங்கம் தான், இப்போ எங்களை எதிர்த்து நிக்கிற கூட்டம் நாளைக்கு உங்களையும் கொல்லும், அப்பவும் இது மத்தவங்களோட பிரச்சனைன்னு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பீங்களா? வாழ்க்கை சக்கரத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு, அதை மனசுல வச்சுக்கிட்டு நாம ஒற்றுமையா செயல்பட்டா இந்த விரோத கும்பலை விரட்டி அடிக்கலாம்னு சொற்பொழிவாத்துது. இதை கேட்டு முதல்ல முடியாதுன்னு மறுத்தாலும் முஃபாசாவோட கருத்துக்கள் ஆழமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு மொத்த மிருகமும் ஒன்னா சேர்ந்து வெள்ளை சிங்கங்களை விரட்டி அடிக்கிற வேலையை பாக்குதுங்க. அப்போ முஃபாசாவை எதிர்த்து 3 பெண் சிங்கங்களோட வந்த கைரோஸ், நீ என்ன பேசினாலும் இந்த இடத்த நான் தான் ஆள போறேன்னு நெக்லா சொல்லுது. முடிஞ்சா என்ன கொன்னு உன் எண்ணத்தை நிறைவேற்றிக்கொன்னு சவால் விடுது முஃபாசா. உடனே 3 பெண் சிங்கங்களும் முஃபாசாவை தாக்குதுங்க. கஷ்டப்பட்டு அதுங்களை சமாளிக்கும் போது பள்ளத்தாக்கல விழுந்துருது முஃபாசா. அதை பார்த்து சோலி முடிஞ்சதுன்னு பாய் பாய் சொல்லுது கைரோஸ். அதே சமயம் ஜாசு வெள்ளை சிங்கங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பறவை அதை தூக்கிட்டு போயிடுது. எப்பா எனக்கும் ரெக்க இருக்கு, என்னாலையும் அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு கத்திக்கிட்டு இருக்கு ஜாசு. இந்த பக்கம் குழியில விழுந்த முஃபாசா சுயநினைவுக்கு திரும்புது. அங்கிருந்து வெளியே போக முயற்சி பண்ணும்போது கைரோஸ் பின்னாடி வந்து தாக்குது. இருந்தாலும் அதை சமாளிச்சு வெறித்தனமா தாக்க ஆரம்பிக்குது முஃபாசா. அப்போ பின்னாடியே வந்த டாக்கா இந்த சண்டையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் ரஃபிக்கியை தாக்க வந்த வெள்ள சிங்கத்தை காண்டா மிருகம் முட்டி தள்ளுது. சராபி உதவிக்கு கூப்பிட்ட மற்ற சிங்கங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து மிச்சம் இருக்கிறதுங்களை விரட்டி அடிக்குதுங்க. இந்த பக்கம் கைரோஸ் முஃபாசாவை அடிச்சு படுக்க வச்சுட்டு போட்டு தள்ள வரும்போது டாக்கா மனசுக்குள்ள நீ தைரியமா சண்டை போடுற நாள் வரும்னு அவங்க அம்மா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உடனே முஃபாசாவை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி கைரோஸை எதிர்த்து நிக்குது. ஆனா கைரோஸ் திரும்பி ஓங்கி அடிச்சதும் அது கண்ணுல மார்க்கு போட்டுருது. அடுத்ததா முஃபாசா ஏந்திரிச்சு வந்து கைரோஸ் கூட மோதுது. கூட சேர்ந்து டாக்காவும் அதை தாக்குது. அப்போ ரஃபிக்கி அதோட மந்திர சக்தியால நிலநடுக்கத்தை உண்டாக்குது. அதுல 2 பெண் வெள்ளை சிங்கங்களும் இறந்து போதுங்க. இந்த பக்கம் கைரோஸும் முஃபாசாவும் தண்ணியில முழுகிடுதுங்க. ஆனாலும் தண்ணிக்குள்ளேயே வச்சு முஃபாசா கதையை முடிக்க முயற்சி பண்ணுது கைரோஸ். அப்போ கண்ணை மூடி சுத்தி என்ன நடக்குதுன்னு உணர்ந்து பாக்குது முஃபாசா. நிலநடுக்கத்தால பெரிய பாறை ஒண்ணு தண்ணியில விழுந்து மூழ்கி போறத பார்த்து கைரோஸை உதைச்சி பாறை கடியில தள்ளி விட்டு நசுக்கிடுது. அங்கிருந்து நீந்தி மேல வரும்போது டாக்கா தயக்கத்தோடவே முஃபாசாவை மேல தூக்கி விடுது. சராபி அங்க வந்ததும் இதுங்க மூஞ்சில முழிக்க முடியாம டாக்கா அங்கிருந்து போயிடுது. ஆனா சராபி முஃபாசாவை கட்டி தழுவிட்டு வெளியே கூட்டிட்டு வருது.
அங்க இருக்க மொத்த மிருகங்களும் முஃபாசாவை அரசரா ஏத்துக்கிட்டு அடிபடிஞ்சு நிக்க, நான் அரச வம்சத்தை சேர்ந்தவன் கிடையாது, உங்களை போல சாதாரண மிருகம் தானு புரிய வைக்குது முஃபாசா. ஆனா தனித்தனியா பிரிஞ்சிருந்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தது நீதானே, அப்போ இதுங்களை பாதுகாக்கிற கடமை உன்னோடது. அந்த பொறுப்பை மனசார ஏத்துக்கோன்னு அறிவுரை சொல்லுது ரஃபீக்கி. அது மட்டும் இல்லாம உனக்காக ஒருத்தங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள போய் பாருன்னு அனுப்பி வைக்குது. யாருடா அதுன்னு முன்னாடி போய் பார்த்தா முஃபாசாவோட அம்மா சிங்கம் இருக்கு. உடனே அவங்கள கட்டி தழுவி அப்பா எங்கன்னு கேக்குது முஃபாசா. அவர் இறந்தாலும் உனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு பெருமையோட சொல்லுது அம்மா சிங்கம். அப்போ டாக்கா முன்னாடி வந்து நான் செஞ்ச தவற உணர்ந்துட்டேன், அதனால என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லுது. உடனே மற்ற மிருகங்கள் கிட்ட என் உடன்பிறவா சகோதரனுக்கு நான் அரசனா இருக்கிற வரைக்கும் இந்த காட்டுல இடம் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்கா கிட்ட போய் இனிமே என் வாயால உன் பேரை உச்சரிக்க மாட்டேன்னு சொல்லுது. அப்படின்னா என் பேரை நான் ஸ்கார்னு மாத்திக்கிறேன், இந்த தழும்ப நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகுது. அப்போ சராபி முஃபாசா தலையோட ஒராசிட்டு முன்னாடி போங்க அரசேன்னு சொல்லுது. ரஃபீக்கி இந்த இடத்துக்கு வந்த உடனே உனக்கு ஒரு குடும்பம் கிடைக்கும்னு நான் சொன்னேன்ல, அது நடந்துருச்சு பாத்தியான்னு சந்தோஷமா சொல்லுது. உடனே முஃபாசா பெரிய பாறைக்கு மேல ஏறி நின்னு மொத்த காட்டுக்குமே கேக்குற மாதிரி வீராவேசமா கர்ஜிக்குது. இந்த கதையை கேட்ட கியாராவும் புயலை பார்த்து பயப்படுறதை விட்டு பெரிய பாறைக்கு மேல ஏறி நின்னு கத்திக்கிட்டு இருக்கு. அங்க வந்த ரஃபீக்கி கிட்ட நான் முஃபாசாவை பார்க்கணும்னு சொல்லுது. அவரு உனக்குள்ளதான் இருக்காரு, நீ மனசார நினைச்சு வானத்துல பாரு, நிச்சயமா அவரோட உருவம் தெரியும்னு சொல்லுது ரஃபீக்கி. அதன்படி மேகக்கூட்டங்களுக்கு மத்தியில முஃபாசாவோட உருவம் தெரியறத பார்த்து சந்தோஷப்படுது கியாரா. அந்த சமயம் தொலை தூரத்துல சிம்பா வர்றதை கவனிச்சு உடனே ஓடி போது கியாரா. அங்க வந்த டிமோனும் பும்பாவும் எப்பா சூப்பரா கதை சொன்னு ரஃபீக்கிய பாராட்டுதுங்க. கியாரா சிம்பாவை பார்த்ததும் சந்தோஷப்பட்டு அம்மா எங்கன்னு கேக்குது. பின்னாடியே வந்த நாளா உனக்கு ஒரு தம்பி பிறந்திருக்கான்னு காட்டுறாங்க. அதை அன்போட வரவேற்று உனக்கு மாபெரும் அரசரோட கதையை சொல்றேன்னு படத்தை முடிச்சு வைக்குது. இந்த மாதிரி ஒரு தரமான கதையை லைவ் ஆக்ஷன்ல பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்பா. இந்த விளக்கத்தை பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்லயே லைவ் ஆக்ஷன் லயன் கிங்கோட விளக்கத்தையும் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.